பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகிய தான் பார்த்ததில்லடி. இந்த மாதிரி எடிட்டிங்கை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோட டெம்ப்ளேட் அதே மாதிரி இதோடைய பார்டர் இமேஜ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி கைன்மாஸ்டர் ப்ரோஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனலுக்கு கீழே வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், அதாவது நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண முடியலனாலும் என்கிட்ட அதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம ஆன்லைன் சேனலோட வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி நீங்களே எடிட் பண்ணணும். அதுக்கான வீடியோ தான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ஒரு கிரியேட்டர் மாறிடலாம். நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களுக்கான பிடிச்ச சாங்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பேஜஸ் நிறைய பேஜஸ் வச்சுருந்தாலும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே அவ்வளோ பெரிதாக எதுவும் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். 3 நிமிஷம் தான் டோட்டலாக வீடியோவே. அந்த 3 நிமிஷம் கூட நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக புரியும். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப ஈஸி தான். மஸ்ட்டு ப்ளஸ் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு 16:9 அந்த டெம்ப்ளேட் தான் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த இது நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. மீடியா போயிட்டு நான் என் ஃபைல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்களா? அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க. நீங்கள் உங்கள் ஃபைலில் இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன். நான் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி தான் சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்துங்க. போன வீடியோவில் கூட இந்த ஆப்ஷன் தான் சொல்லியிருப்பேன். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை அந்த 33 செகண்ட்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. ரொம்ப ஈஸி தான். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும். கண்டிப்பாக இதில் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் முடியும். இதை கொடுத்துங்க. இதை கொடுத்துட்டு உடனே ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஒரு சில வீடியோஸ்க்கு தான் பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் எல்லா வீடியோவுமே பிளெண்டிங் போய் ஸ்க்ரீன் கொடுத்தா மேக் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோ எல்லாமே வீடியோ கவனிங்க. ஸ்டார்டிங் 1 மினிட் பார்த்தீங்கன்னா புரியாது. 3 நிமிஷம் தான் வீடியோ. 3 நிமிஷம் முழுமையாக பாருங்கள். பிளெண்டிங் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் சாங் ஆட் பண்ணல. சாங் வந்து ஆடியோ நீங்கள் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல போய்ட்டு சாங் ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? இதுக்கு பார்டர் ஒன்று வைக்கணும். லேயர் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்டர் இமேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோ பெரியதாக எதுவும் கிடையாது. இது உங்களுக்கு இது டெம்ப்ளேட். அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்த மாதிரி இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து இது ஃபுல்லாக ஈத்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா? இந்த மாதிரியான எடிட்டிங் தான். அடுத்து அலைட் மோஷன் பற்றி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அலைட் மோஷன்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் புரியும். அது ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட புரியாது. இன்ஸ்டாகிராம் பேஜில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட்டஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபீலிங்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போது வீடியோவே செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி மேக் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் முடியும். பார்டர் இமேஜ் இல்லாமல் டெம்ப்ளேட் இல்லாமல் இதை க்ரியேட் பண்ண முடியாது. இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டெம்ப்ளேட் இறக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு கைன்மாஸ்டர், அலைட் மோஷன், ஏவி பிளர் 3 இருக்குது. டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி டெய்லியும் இனிமேல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டோன்ட் மிஸ் ஃபார் எனி வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கிறோம். சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். பாய். சாங் ஆட் பண்ண சொல்லிடுறேன். இங்கே ஆடியோ கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். தினமும் நம்மளுடைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் ஃபார் யூ. கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.